ரொம்ப மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும்தான் சித்த மருத்துவர் அணுகி அவங்க அதற்கேற்ற மருந்துகள் சாப்பிடணும். இந்த கோடை காலத்தில் வர கொப்பளங்கள், அக்கி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, அது மாதிரி வைரஸால் ஏற்படுற சின்னம்மை இதெல்லாம் வரும்போது சித்த மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற மருந்துகள் சாப்பிடும் போது எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து தானாகவே குளிர்ச்சியாகி இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதையும் பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டே வரலாம். அப்புறம் நிறைய பிளட் ப்ரெஷர் அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த கோடை காலத்தில் நிறைய படபடப்பு வர சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறோம், நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்காமல் மண்பானை தண்ணி, நீர்மோர், பழ ஜூஸ், அப்புறம் காய்கறி சூப் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தாலே நம்ம ரத்த நாளங்கள் எல்லாமே நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த கோடை காலம் ஓடிடும். முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வந்து நிக்கோடர்மா பேஷண்ட்ஸ், அதாவது வெண்படலம்னு சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து நிறைய வெயில் படுறதால அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும். அவங்களும் சித்த மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற உள் மாத்திரைகளும் சாப்பிட்லாம், அதுக்கேற்ற தைலமும் அவங்க தடவிட்டு தான்